எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பட்டிமன்றம் என்ன தலைப்புனா, நாம் கோயிலுக்கு செல்வது கடமையினாலா பக்தியினாலா? இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல கண்டிப்பா ஒரு சிந்தனை நமக்கு கண்டிப்பா தேவை. ஆனா என்ன பேச போறாங்கன்னு எனக்கும் தெரியல. ரெண்டு டீம்ல பேச போறாங்க. ஃபர்ஸ்ட் சிறகடிக்க ஆசை டீம்ல இருந்து அஜய் பேச போறாங்க. அவங்க பேசுறது கேட்போம். அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம பட்டிமன்றத்தில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கோயிலுக்கு வருவது பக்தியாகவா கடமைக்காகவா என்பது. நான் இப்போ கடமைக்காக என்பது பேச வரேன். உங்களுக்கே தெரியும், பாதி பேர் கோயிலுக்கு வரதே பிரசங்க நேரம் தான் வரீங்க. இதில் வேற பாதி பேர் பக்தின்னு சொல்லிட்டு கோயில் பின்னால தான் உட்காந்துருக்காங்க. என்ன பக்தின்னு தெரியல. முன்னால பட்டிமன்றம் வைக்கல. ஓ, அடுத்த என்னோட பக்தின்றீங்களே, ஒரு இருவார்த்தையில இருந்து ஒரு ஏசாயா இருந்து ஒரு 4 இருவார்த்தை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அடுத்த பழைய பேர் பக்திக்காக கோயிலுக்கு வரங்களோ இல்லை. எனது நண்பன் ஒருவன் இருக்கான். அவன் வருஷத்துல 11 மாசம் கோயிலுக்கு வர மாட்டான். கடைசி ஆனுவல் எக்ஸாம் நடக்கும் 12வது மாசத்துல. அந்த நேரம் வருவான். வந்து உருளுன்னு உருளுவான் கோயில்ல. மார்க் வேணும் ஃபுல்லா கோயில்ல தான் இருப்பான். ஆமா, நம்ம அப்படிதானே சொல்லியிருக்கோம். கோடி அற்புதம் தருவார் சொல்லியிருக்கல. தேவனா மட்டும் போய் கேட்டா தருவாரா? எல்லா நாளும் போகணும், ஒரு பக்தியோட இருக்கணும். சும்மா போனோன்னே தானா தந்துருவாரா? வேற இது இவ்வளவு தூரம் பேசுறோமே. நடுவர் அவர்களை, நீங்களே பிரசங்க நேரம் தான் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பாதி விஷயல நானும் கொஞ்ச நாள் கவனிச்சேன். நீ பார்க்கல? இல்ல, நான் கவனிச்சேன். இதற்கு மேல் கொண்டு போனால் ஏதாவது பிரச்சனை வருமானு பயமாக இருக்கிறது. ஸோ இதோட முடிக்கும். நன்றி. ரொம்ப அருமையா பேசினாரு. அவருக்கு இசையா வார்த்தை 2 தெரியுமான்னு கேட்டாரு. இவர்கிட்ட மத்திய வார்த்தை 2 கேட்டா தெரியுமான்னு தெரியல. இருந்தாலும் ஓகே, அவரு கடமைக்கு தான் வராங்கன்னு சொல்லி முடிச்சிட்டாரு. சரி, இல்ல கடமைக்குலாம் இல்ல, நாங்க பக்தியில உருண்டா எங்களை மிஞ்ச யாரும் கிடையாது, நாங்க தான் நம்பர் 1 சொல்லி பேச வராங்க. ஓமை கடவுளை அவங்க டீமுக்கு ஏத்தால அவங்களுடைய தலைப்பு அமைஞ்சிருக்கு. வாங்க டீமு. நம்ம கோயிலுக்கு வர்றது பக்தியினாலதான் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பேச வந்திருக்கேன். கோயிலுக்கு வர்றது சில பேருக்கு அதீதமான நம்பிக்கை. சில பேர் தன்னுடைய மனசுமைகளை இறக்கி வைக்கிறதுக்காண்டி கோயிலுக்கு வராங்க. ஆனா சில பேர் தன்னோட பாவங்களுக்கு புண்ணியத்தை தேடி கொள்றதுக்காண்டி கோயிலுக்கு வராங்க. நமக்கு நம்பிக்கையோட கண்ணை மூடி கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணும்போது நம்ம மனசுக்கு அமைதி கிடைக்குது. அமைதியான மனம் பிரச்சனைக்கான தீர்வை தேடி போகுது. ஆனா குழப்பமான மனம் பிரச்சனையை பத்தி யோசிச்சு அந்த பிரச்சனை இன்னும் பெருசாதான் ஆகுது. கண்டிப்பா நமக்கு ஏழை கைம்பன் பைபிளோட ஸ்டோரி எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அதுல அவங்க தாங்கிட்ட இருந்து எல்லாத்தையுமே அவங்க கடவுளுக்கு காணிக்கையா கொடுத்தாங்க. எதனாலன்னா கடவுள் மேல இருந்த நம்பிக்கையினால. கடவுள் மேல நம்பிக்கை இல்லைன்னா கடமைக்காண்டி கொடுக்கணும்னா அவங்க கொஞ்சோண்டு கொடுத்தா போதும். ஆனா கடவுள் மேல இருந்த நம்பிக்கையினால அவங்க தாங்கிட்ட இருந்து எல்லாத்தையுமே கடவுளுக்கு காணிக்கையாண்டி கொடுத்துருக்காங்க. நம்ம கடவுள்கிட்ட கண்ணை மூடி பக்தியோட அமைதியா ப்ரேயர் பண்ணும்போது நம்மளுக்கு மன அழுத்தம் குறையுது. இன்னைக்கு மனுஷனுக்கு வர பாதி நோய்க்கு காரணம் மன அழுத்தம் தான் அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதனால கோயிலுக்கு எல்லாரும் வர்றது பக்தியினால அப்படின்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. ரொம்ப நன்றி. அழகா பேசினாங்க. இப்போ நம்ம கோயிலுக்கு வரனால நமக்கு மனசுல எவ்வளவு ஆறுதல் கிடைக்குது. எல்லாம் சரிதான், ஆறுதல் கிடைக்குது, இல்லைன்னு சொல்லல. அப்படிலாம் கிடையாது. ஆறுதல் எங்க கிடைக்குது? சும்மா எல்லாரும் கடமைக்கு தான் வராங்க, அவங்க உடுத்துற உடைய கலெக்டருக்கு தான் வராங்கன்னு சொல்லி எதிர்த்தட்டியும் ரொம்ப வலுவா வந்திருக்கு. வாங்க, அடுத்து யாரு? ஜெபி. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு சொல்லுங்க. நல்லா இருக்காங்க வந்திருக்காங்க. நல்லா இருக்கிறதுனால வந்திருக்காங்க. அப்படியா? சரி. இப்போ நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, கோயிலுக்கு வர்றது பக்தினாலயா கடமைனாலயா? நான் கடமைனால வந்திருக்காங்கன்னு நான் பேச போறோம். எத்தனை பேர் நீங்க பக்தினால வாரீங்க? உண்மையை சொல்லி கை தூக்குங்க. மனசை தொட்டு கை தூக்குங்க. இது யாரோ கை தூக்குறாங்க, காட்சனே கை தூக்குறாங்க. சரி, வேற யாருமே பக்தினால வரலையா? சரி, நீங்களே சொல்லிட்டீங்க. சரி, நான் சொல்லிக்கிறேன் 2-3 வார்த்தை. உங்களுக்கு அந்த பக்தின்னு ஒன்று இருந்துச்சுன்னா நீங்க அலாரம் வச்சு 5 மணிக்கு எந்திரிக்க தேவையே இல்லை. உங்களுக்கு அந்த
கோயிலுக்கு போகணும் அந்த விருப்பம் இருந்தாலே நீங்க காலைல உங்களுக்கு அந்த ஃபயர் வந்து நீங்க அப்படி எந்திரிச்சு அப்பாடி கோயிலுக்கு போகணும், ஏசப்பாவை பார்த்து பேசணும், அந்த மாதிரி நீங்க வந்துடுவீங்க. நீங்க கோயிலுக்கு நீங்க கடமைக்கு வரனால தான் நீங்க ஆரம்பிச்சு அப்பா எந்திரிச்சு கோயிலுக்குலாம் போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு வரீங்க. எனக்கு அது கொஞ்சம் தெரிஞ்சனால நான் சொல்றேன். ஏன்னா நம்ம இப்போ டூருக்கு போறோம்னா டூர் 4 மணிக்கு ஸ்கூல்ல பஸ் நிக்குதுன்னா ஒருத்தன் கூட தூங்க மாட்டேங்கான். ஏன் சொல்லுங்க, அவ்வளோ ஆர்வம் கடவுளை பார்க்கறதுக்கு அவ்வளோ ஆர்வம் இருந்தா ஏன் நீங்க அலாரம் வச்சு நிக்கிறீங்க? தானே எந்திரிச்சுவாங்க. அதான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கைத்தட்டுலாம் வருது, சூப்பர். இது வேற இன்னொன்று சொல்ல ஒன்று சொல்லி ஆசைப்பட்டேன். என்னன்னா உங்களையும் நீங்க கஷ்டப்பட்டு நீங்க அப்படி வாரீங்கன்னு தான் எனக்கு தோணுது. கடமைக்கு தான் வாரீங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இது நிறைய பேர் வீட்டுல இருந்து அவங்க அம்மாக்கு வந்து அப்படி எந்திரிச்சு வீட்டு கோயிலுக்கு கதையை சொல்லாத. யார் கதை இல்லை, ஊர் மக்கள் கதை. புரியுதா நடுவர்களே? சரி, டிஸ்டர்ப் பண்றாங்கப்பா. இது நிறைய பேர் அம்மாக்கள் வந்து எந்தி 5 மணிக்கு ஆயிடுச்சு, நீ கோயிலுக்கு கிளம்பு, கோயிலுக்கு போனதான் நாளைக்கு ஸ்கூல்ல நல்லா படிச்சு நல்லா மார்க் எடுக்க முடியும். அப்பெல்லாம் இல்லை, கோவிலுக்கு போகாமலே நீங்க வீட்டுல இருந்தே நீங்க கடவுள் உங்களுக்குள்ள இருந்தாருன்னா அந்த இது வந்துடும். ஏன் உங்களுக்கு நீங்க கோவிலுக்கு தான் வரணும், அதை பத்தி நம்ம பேசுவாங்க கேட்டீங்க. ஏன்னா நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா எல்லா மக்களும் கடமைக்கு தான் வரேன். புரியுதா? பக்தினால வரல. நன்றி. ரொம்ப நன்றி. அருமையா சொல்லி முடிச்சிட்டான். வீட்டுல வந்து தொந்தரவுனாலதான் வந்து இப்போ உள்ள இளைஞர்கள்லாம் கோயிலுக்கு வராங்க அப்படின்னு சிம்பிளா சொல்லி முடிச்சிட்டான். அதுவும் எதார்த்தம் தான். முன்னாடிலாம் 4 பாட்டி மாறாத அதுல வந்து ஜவமாலே உருட்டிட்டு இருப்பாங்க. இப்ப பாருங்க எல்லா பாட்டியெல்லாம் பேரன் கூட யூடியூப்லயே இன்ஸ்டாகிராம்ல டான்ஸ் ஆட போயிடுறாங்க. என்ன செய்ய, காலம் ஊத்தி போச்சு. இல்ல அப்படிலாம் இல்ல, நாங்க பக்தி தான், எங்களுக்குள்ள பக்தி வந்து ஊறி போய் கிடக்கு, அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லி சொல்ல வராங்க. லிபோன்ஸ். அனைவருக்கும் வணக்கம். நான் இங்கே கோயிலுக்கு வருவது பக்தி நாள் என்பது தலைப்பில் நான் பேச வந்துள்ளேன். பெரியவங்க எல்லாரும் கோயிலுக்கு வர முடியாதுனாலும் நடந்து வர முடியாதுனாலும் எப்படியாவது கஷ்டப்பட்டு யார் மூலமா தான் அவங்க கோயிலுக்கு வராங்க. ஏன் தெரியுமா? ஏன்? பக்தினால. வர முடியாதவங்க கூட டிவிலையும் யூடியூப்லயும் அவங்க பூசையை போட்டு பாக்குறாங்க. ஏன் தெரியுமா? ஏன்? பக்தினால. அதே மாதிரி நம்ம கோயில்ல பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை இது கொடுப்பாங்க, பால் பழம் பண்ணு. அதுக்காக தான் புரியும். யார் சொன்னா அப்படி? நான் அதுக்காண்டி போகலையே. அதெல்லாம் நேச்சர், பக்தினால். புரிஞ்சா எல்லாத்துக்கும்? புரிஞ்சு, எனக்கு புரிஞ்சு. பழைய ஏற்பாட்டுல தோபி தன்னா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு குழந்தை இல்லை. அவரு ஒரு அண்ணாவா? பொறுமை நான் சொல்றேன். அவங்க கோயிலுக்கு போய் அழுது வேண்டினாங்க, அவங்களுக்கு குழந்தை கிடைச்சு. சொல்லு, எனக்கு தெரியலப்பா. இவங்க இருக்காங்களே திருப்பயணம் போறாங்க தெரியுமா நம்ம கோயில்ல இருந்து? ஆமா. திருப்பயணம் எதுக்கு போறாங்க? திருப்பயணம் சும்மா சுத்தி பாக்குறாங்க, ஜாலியா. ஊட்டி கொடைக்கானல் கேரளா போனா ஜாலியா போனோம். யார் நம்ம ஊர்ல ஊட்டி கொடைக்கானல் கோயில் கோயில போறாங்க? ஆனா கோயில் போறாங்க. அப்ப எதுக்காண்டி? பக்தினா. புரிஞ்சா? அவங்க இல்லதான் சொல்லுவாங்க, கண்டுக்கூடாது. ஓகே, சரி, இவ்வளவுதான். தேங்க்யூ. ரொம்ப நன்றி. சிம்பிளா அவருடைய வார்த்தையை கரெக்டா சொல்லி முடிச்சுட்டு போயிட்டாரு. இல்ல கடமைதான், பக்தியெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு ரொம்ப ஆணித்தரமா ஸ்ட்ராங்கா சொல்ல வர்றாரு லீவிஸ். எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ கடமைனால தான் நம்ம கோயிலுக்கு வரோன்னு பேச வந்திருக்கேன். ஒன்றுமே பேச வேண்டாம். பேசிக்காக இப்போ வந்து நம்ம வந்து டெய்லி இப்போ உண்மையாகவே ஒருத்தவங்களுக்கு பக்தி இருந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லி ப்ரேயர் பண்ணுவாங்க. டெய்லி ப்ரேயர் பண்ணவங்க தான் உண்மையாக பக்தி இருக்குன்னு அர்த்தம். அந்த பக்தி இருந்தால் என்ன ஆகும்னா, இல்லை அப்படி இல்லை, அவங்க டெய்லி ப்ரேயர் பண்ணுவாங்க. அதில் ஒரு நாள் கோயிலுக்கு வராங்க, அவ்வளோதான். இதில் பெரிய டிஃப்ரென்ஸே இல்லை. பக்தினா ஒரு டெய்லி ப்ரேயர் பண்ணுறாங்க, அவங்க ஒரு நாள் கோயிலுக்கு வராங்க, இவ்வளோதான். ஆனால் இப்போ கடமைனா, இப்போ அதை நான் எதுக்கு சொல்றேன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ல வந்து நம்ம பாட்டி எல்லாருமே பாத்தீங்கன்னா அங்க சாயங்காலம் ஜெபம் நடக்கும்போது உள்ள இருப்பாங்க. ஆனா அதுவே அடுத்து அப்படி நம்ம அப்பா அம்மா பாத்தீங்கன்னா பூசைக்கு போனோம்னு கண்டிப்பா இருப்பாங்க, ஆனா ஜெபமாலைக்கு போக மாட்டாங்க. நம்ம வந்து பூசைக்கு போறதே ரேர் தான். அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அது வந்து கடமை தான். அதாவது அது ஒரு
முன்னாடி அவங்க பண்ண ஒரு இதுதான் அது இப்போ வரைக்கும் அது கடமையா தான் வந்துட்டு இருக்கு. அதுல பக்தின்னு எதுவுமே இல்லை. இப்போ என்னன்னா திருப்பயணம் போனா கூட இங்க பாதி பேர் திருப்பயணம் வர்றது டான்ஸ் ஆடுறதுக்கு தான் பஸ்ல, வேற ஒன்றும் கிடையாது. அப்புறம் உங்களுக்கே தெரியும், முதல் செவ்வாய்க்கு நம்ம ஊர்ல முன்னாடி அசனம் போடும்போது எவ்வளவு கூட்டம் வரும், இப்போ அசனம் போடாத டைம் எவ்வளவு கூட்டம் வரும்னு உங்களுக்கே தெரியும். அதுவும் அந்தோனியார் சாப்பாடு சாப்பிட தானே போறாங்க, அதுவும் பக்தி தானே. அந்தோனியார் சாப்பாடு சாப்பிட வராங்களா இல்லைன்னா எதுக்கு வராங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா அதுல வரது பாதி பேர் எங்க ஃப்ரெண்ட்ஸா கூட இருந்திருக்காங்க. அவங்க எதுக்கு வராங்கன்னு எங்களுக்கு தெரியும். இல்ல எங்களுக்கு தெரியல. இப்ப எங்க டீம் எல்லாமே பக்தியில தான் வந்துட்டு இருக்கோம். அது கரெக்ட் தான். சரி, அதை விடுங்க. இப்போ இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இப்போ வந்து பக்தினால கோயிலுக்கு வராங்க அப்படின்னா அந்த கோயில வந்து ஒரு சண்டை கூட இருக்காது, எதுவுமே இருக்காது. நான் இதை யாரையுமே அப்பன் பண்ணணும்னு சொல்லல. ஆனா இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாட்டு கிளாஸ் சண்டை வருது, ஆல்டர் பாய்ஸ் சண்டை வருது, எல்லாமே நிறைய அப்பன் பண்ணணும்னு சொல்லல. ஆனா இதெல்லாம் பக்தி இருந்துச்சுன்னா, பாலிடிக்ஸ் இல்ல, இது பக்தி இருந்துச்சுன்னா இந்த சண்டை எதுவுமே இங்க வராது. நான் அதான் சொல்ல வரேன். பக்தியில இங்க கோயிலுக்கு வந்தாங்கன்னா அவங்க எதுக்கு கோயிலுக்குள்ள வந்து சண்டை போட போறாங்க, எதுக்குமே வராது. அப்புறம் இப்போ ஆல்டர் பாய்ஸ் கூட பாத்தீங்கன்னா அவனை ஃபர்ஸ்ட் வாரம் இன்ட்ரெஸ்டா வருவானா, செகண்ட் வாரம் கொஞ்சம் வருவானா, மூணாவது வாரம் நம்ம கூட வேண்டியதா இருக்கும். நானும் அப்படிதான் இருந்திருக்கேன், நான் ஒத்துக்கிட்டேன். இதனாலதான் நான் சொல்றேன், இங்க பாதி பேர் கோயிலுக்கு வர்றது கடமை மட்டும்தான். பக்தினால வந்திருந்தாங்கன்னா இங்க இது எல்லாமே இப்படி இருந்திருக்காது, வேற மாதிரி இருந்திருக்கும். இப்போ நாங்க கூட திருவிழான்னு என்ஜாய் ஹைப் ஆகிறது வந்து டெய்லி ப்ரேயர் பண்ண போறோம், டெய்லி பூசை பார்க்க போறோம்லாம் கிடையாது, வேற விஷயங்கள் இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், இங்க பாதி பேர் கோயிலுக்கு வர்றது அவங்க கிட்ட ட்ரெஸ்ஸை காமிக்கிறதுக்கு, ஜுவல்ஸ் காமிக்கிறதுக்கு, அப்புறம் அவங்க கிட்ட இருக்க செருப்பு ஷூவா காமிக்கிறதுக்கு மட்டும் தான் கோயிலுக்கு வராங்க. பெரிய எக்ஸாம்பிள் கிறிஸ்மஸ், நியூ இயர், ஈஸ்டர் எல்லாமே நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு. இவ்வளவுதான். இதுல என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கடமைனால பக்தினால. இப்ப கூட என்னால சொல்ல முடியும் 90% கண்டிப்பா கடமை தான். நான் யாரும் பக்தினால இல்லைன்னு சொல்ல, ஆனா அந்த பக்தினால வரவங்களோட எண்ணிக்கை கம்மியா இருக்கு. 90% கடமைக்கு வராங்க, 10% தான் பக்திக்கு வராங்க. அவ்வளவுதான் சொல்றேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையா அவருடைய கருத்தை எல்லாம் சொல்லி முடிச்சிட்டாரு. பாவம் ரொம்ப தூரம் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு மனசுல இருக்கையெல்லாம் கொட்டிட்டு போன மாதிரி எனக்கு தெரியுது. இல்ல அப்படிலாம் இல்ல, நாங்க பக்தி தான், அதை தவிர வேற எதுவுமே எங்க வாழ்க்கையில கிடையாது, பக்தி மட்டும் தான் எங்களுக்கு முக்கியம் சொல்லி கடைசியா மேக்ஸ் பேச பிடிக்க வராரு. வணக்கம். நான் இப்போ கோயிலுக்கு வர்றது பக்தின்னு சொல்லி பேச வரேன். தலைவர் இவ்வளோ நேரம் பேசினார்ல, அவருக்கு லாஸ்ட் வச்சுக்கிடலாம். நம்ம இப்போ கோயிலுக்கு வர்றது எதுக்கு பக்தின்னு சொல்லுவோம். இப்போ கோயிலுக்கு டியூஸ்டே, முதல் செவ்வாய்க்கிழமெல்லாம் வருவாங்கல்ல, அவங்க வந்து வெளி ஊர்ல உள்ளவங்க தான். அவங்க எதுக்கு நம்ம ஊரை தேடி வரணும்? ஏன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பக்தி இருக்கு. இப்போ அந்தோனியாட்ட வேணா இது கிடைக்கலாம் அப்படிங்கிற ஒரு உள்ள ஒரு பக்தி இருக்கு, அதனால மட்டுமே வராங்க. இப்போ எதிர்பார்ப்புகளோட தான் வராங்க. ஆமா, எதிர்பார்ப்பு இல்லாம என்னதான் நடக்க போகுது? இப்ப பக்திங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு தான். அந்த எதிர்பார்ப்பு இருக்கனாலதான் உள்ள ஒரு பக்தின்ற ஒரு இதே வருது. அதுக்கப்புறம் என்னதுன்னா, பக்தி இருந்தா அன்பு இருக்கும், அன்பு இருந்தா எதிர்பார்ப்பு இருக்காது. இப்ப எல்லாம் இருக்கும், உள்ள எல்லாம் இருக்கும், எல்லாம் நெஞ்சுக்குள்ளதான் இருக்கணும், வெளில வரக்கூடாது. இப்ப அடுத்து என்னதுன்னா, இப்ப டியூஸ்டே வந்து இப்ப வாசிப்பாங்க. ஒவ்வொரு குடும்பத்துல இருந்தும் ரூபா கொடுப்பாங்க, 100 ரூபா கொடுத்து இது வாசிங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அது என்னதுன்னா, நம்மளுக்கு இதை இப்படி கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு அந்தோனியார் எல்லாத்தையும் தந்துருவாங்க எங்க ஒரு நம்பிக்கையில தான் அப்படி பேர பேசியிருக்காங்க. ஆமா, அப்படிதான் இங்க வளர்த்து வச்சிருக்கோம். ஆனா அது ஒரு நம்பிக்கை இருந்தாதான் வரும். அப்படி கொடுக்குறங்க ஒரு எண்ணமும் நம்பிக்கை இருந்தா மட்டுமே வரும். இப்ப முக்கியமான பாயிண்ட்டுக்கு இருப்போம். இவ்வளவு நேரம் ஒரு தலைவர் பேசியிருந்தாரே அவரை பத்தி. இப்போ என்னதுன்னா, அன்னைக்கு ஒரு நாள் காட்சன் ஒரு அண்ணன் உண்டு, அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அவங்க கன்னியாகுமரி மேடைக்கு போயிருக்கனாரும் ஒரு ஃபாதர்கிட்ட வந்து ஏதோ பேப்பர் லிஸ்ட் வாங்கணுமா குரூப்புக்கு, அதுக்கு போயிருந்தாங்க. அப்போ என்னடா ஒரு வண்டி இருக்குன்னு பார்த்தா நம்ம தலைவருக்கு வண்டி என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தா உள்ள இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு முட்டி போட்டு. அது பக்தினாலே இல்லைன்னா எதனால வந்திருக்கு? பக்தி இல்லைன்னா அது எங்க இருந்து வந்திருக்கும்? தனியா காட்சனை கொண்டு போய் கேட்டாதான் தெரியும். கேட்டு பாருங்க, என்ன வரீங்களா? எப்படி அடுத்து தலைவர் வந்து வேளாங்கண்ணி போயிருக்காரு. வேளாங்கண்ணி போய் பக்தி இல்லாம எப்படி முட்டி போட முடியும்? முட்டி போட்டு 1.5 கிலோமீட்டர் நடக்கணும்னா அதுக்கு ஒரு பக்தி வேணும். முட்டி போடுறது என்ன மாதம் நல்லா இருக்குன்னா முட்டி போடுறீங்க? அது உள்ள நம்பிக்கை, எல்லாமே நம்பிக்கையினால ஓடுறது. நம்பிக்கைங்கிறது ஒரு பக்தி. இப்போ 1.5 கிலோமீட்டர் முட்டி போட்டு நடக்கணும்னா ஒரு பக்தி இருந்தா மட்டுமே நடக்க முடியும். பக்தி இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது. இப்போ என்னன்னா, இந்த வேளாங்கண்ணில முட்டி போட்டு நடக்கிறவங்க பாதி பேர் யாரும் நடக்க முடியாம இருக்காங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பக்தி கொஞ்சம் கம்மியா இருக்கு. இப்போ இவன் ஃபுல்லா நடந்து முடிச்சுக்கோன்னா கொஞ்சம் பக்தி அதிகமா இருக்கு, அதனால மட்டுமே நடந்திருக்காங்க. அப்ப பக்தி அதிகமா இருந்தா நல்லா நடப்பாங்க அப்படிலாம் சொல்ல வரல. உள்ள நம்மளுக்கு ஹார்ட்டுக்குள்ள ஒண்ணு இருக்கும், அது வந்து கொஞ்சம் துடிக்கும், இப்படி அட்ரினலைன் அப்படி ரஷ் ஆகும்.
அப்பதான் நம்மளுக்கு வந்து ஒரு வெறி வந்து அப்படி செய்யும், நடக்கலாம் முடியும். அதுக்கப்புறம் மார்க் வேணும்னா எதுக்கு அப்போ எல்லாரும் வரீங்க? அது ஒரு உள்ள ஒரு நம்பிக்கை, ஒரு பக்தி இருந்தனால மட்டும்தான் போய் ஜெபம் பண்ண போறோம். படிக்க சோம்பேறித்தனப்பட்டது கடவுள் வந்து படிக்க சோம்பேறித்தனம் இருந்தாலும் ஒரு பக்தி இருந்தாலும் பே பண்ண முடியும். நம்ம ஜெபம் பண்ண போன ஒரு நம்பிக்கையெல்லாம் நீங்க உள்ள போய் ஜெபம் பண்ணுவீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. நம்பிக்கையெல்லாம் ஜெபம் பண்ண முடியாது. ஒரு நம்பிக்கை இருந்தா மட்டுமே அவங்க வந்து ஒரு முட்டி போட்டு ஒரு ஜெபம் செய்ய முடியும். இப்போ சாயங்காலம் வராங்கன்னா அந்த இருக்கு, அந்த பாட்டி தாத்தாவா இருந்தாலும் அவங்களுக்கு உள்ள ஒரு நம்பிக்கை இருக்கு. அவங்க வந்து எவ்வளவு ஏஜ் ஆனாலும் அவங்களுக்கு வந்து ஒரு நோயம் வராம நல்ல இறப்பு வரணுங்கிறது ஒரு மனசுக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல எண்ணம். அது வந்து ஒரே இது பக்தினால மட்டும்தான் வருது. கண்டிப்பா கண்டிப்பா. அதுக்கப்புறம் தலைவர் ஃபர்ஸ்ட் ஏதோ பேசினாங்கன்னா சொல்லணும்னு நினைச்சு மறந்துட்டேன். அதனால இதோட நான் உரையை முடிக்கிறேன். ஐயா நான் ஏதோ சொல்ல போறேன்ல, என்ன செய்ய மறந்து போச்சு. சரி நன்றி. இதனால பக்தினாலதான் கோயிலுக்கு போறோம். எல்லாரும் பக்தினால உள்ளுக்குள்ள ஒரு இடத்துல பக்தி அடங்கி இருக்காது, நீங்க வெளில கொண்டு வரணும், அவ்வளவுதான். நன்றி. அருமையா மேக்ஸாமோட கருத்தை வந்து பக்தி தான் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. உண்மையா இப்ப நம்ம திருவிழா ஆரம்பிச்சது 40 வயசு தாண்டின முதியவர்கள் கூட அழகா மேல ஏறி கொடி கட்டணுமா இறக்கணுமா எல்லாம் செஞ்சு அது வந்து பக்தி இல்லாமையே செய்ய முடியுது. எல்லாமே நம்ம மக்கள் செய்யறாங்கன்னா நம்ம அந்தோனியார் மேல உள்ள பக்தி தான். மற்றபடி பக்தி இல்லாம அதை வந்து ஒரு டெடிகேஷனா வந்து செய்ய முடியாது. இப்ப அந்தோனியாருக்கு வந்து அதிகமா ஃபேன்ஸ் நம்ம செவ்வாய்க்கிழமை ஆனாலே நம்ம ஊர் மட்டும் இல்ல, முதல் செவ்வாய்னா வந்து எல்லா இடத்துலயும் இருந்துமே வருவாங்க. அது ஏன்னா நம்ம அந்தோனியார் மேல ஒரு பக்தி அப்படின்னு இப்ப மேக்ஸ் சொல்லி முடிச்சிட்டாங்க. கரெக்ட் தான், பக்தி இருக்கு, இல்லாம வந்து வர முடியாதுன்னு நான் சொல்லல. ஆனா இப்போ வந்து எது அதிகமா இருக்கு அப்படிங்கிறத இப்போ டாபிக். அதாவது கடமைக்கு வராங்களா பக்திக்கு வராங்களா? இளைஞர்கள் வந்து இப்ப சொல்லவே முடியல, அவங்க வந்து கடமைக்கு வராங்கன்னு பார்த்தாலே தெரியும். அடுத்து கொஞ்சம் ஏஜ் ஆனவங்க கூட சின்ன பிள்ளைங்க கூட வீட்டினோட கட்டாயத்தினால வராங்க. ஆனா கடமை பொதுவா வந்து ஒரு 100% வந்து என்கிட்ட கேட்டா கடமைக்காக வர்றது மாதிரிதான் தெரியுது. முன்னாடி பக்தி இருந்தது, ஆனா இப்போ வந்து எல்லாமே ஒரு எதிர்பார்ப்பு தான். இப்போ அந்தோனியா சொல்றாரு, மக்களே உங்களுக்கு நான் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டேன், இனி நான் எதுவுமே செய்ய போறது இல்லை, வாங்க வந்து என்கிட்ட வந்து அன்பை பகிர்ந்துட்டு போங்கன்னா எத்தனை பேர் கோயில வந்து நிற்போன்னு யாருக்குமே தெரியாது. நான் வந்து நம்மளுடைய கிறிஸ்தவத்தை மட்டும் சொல்லல, பொதுவாகவே நான் சொல்றேன், இந்துவா இருக்கட்டும் முஸ்லீமா இருக்கட்டும் எந்த மதத்தை சார்ந்தவங்களா இருக்கட்டும், கடவுளை வச்சு இப்போ வந்து ஒரு பெரிய வியாபாரம் தான் நடக்குதே தவிர பெரிய அளவுல பக்திங்கிற மாதிரி இல்லை. ஒரு 10க்கு 10 அடி ஒரு ரூம் இருந்தா போதும், அதை வச்சு கடவுள் என்ன கடவுள் வந்து பேச மாட்டாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையா, அந்த நம்பிக்கை தான் அதிகமா இருக்க மாதிரி தெரியுதே தவிர கடவுள் மேல ஒரு பக்தி வந்து இப்போ அதிகமா ரொம்பவே குறைஞ்சு போச்சு. கடைசியா ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன், நம்ம கடவுள் பிறந்த ஒரு இடம் பாலஸ்தீனம். அங்க வந்து காசா மக்கள் அனுபவிக்கிற ஒரு கஷ்டமோ ஒரு துன்பமோ எல்லாருமே டெய்லி நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். உண்மையான ஒரு பக்தி நம்ம வந்து அன்பை வந்து சொல்லி கொடுத்த, உலகத்துக்கே சொல்லி கொடுத்த ஒரு ஆள் நம்ம. ஆனா அந்த ஒரு அன்பை காட்டுறதுக்கு யாருக்குமே வர மாட்டேங்குது. பக்தின்னு ஒண்ணு இருந்தா கண்டிப்பா அன்பு வரணும், சண்டை வரக்கூடாது. ஆனா இப்ப இருக்கிற உலகத்துல போட்டி பொறாமை, பக்திங்கிறது ஒரு ஒரு கேலி கூத்தாக ஒரு அடையாளத்துக்காண்டி எல்லாருக்கும் வந்து ஒரு அடையாளமா நான் வந்து பக்தியா இருக்கேன் காட்டுறதுக்காக இருக்கே தவிர ஒரு ஆழ்ந்த பக்தி இல்ல. எல்லாரையும் நான் சொல்லல, சில பேர், மற்றபடி மெஜாரிட்டி வந்து பக்தி இல்லைன்னு என்னுடைய தீர்ப்பு சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அருமையாக பட்டிமன்றத்தில் பேசிய அனைவருக்கும் நன்றி. எங்களுக்கு உறுதுணையாகவும் பட்டிமன்றத்திற்கு தலைமையேற்று நடத்தி தந்த திருமதி பிரபா அவர்களுக்கும் கோடி கோடி நன்றிகள். பிரபா ஜோஸ் அவர்களுக்கு நன்றிகள்.